முக்கிய செய்தி: மதுரை கடவு காத்த ஐயனார் கோவிலில் பட்டியலின மக்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சையத் நிசாமுதீன். வணக்கம் சையத், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். மதுரை மாவட்டத்தில் உள்ள கடவு காத்த ஐயனார் கோவிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக கூறி ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் விவேகா சுரேஷ் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். அவர் மதுரை மாவட்டம் உள்ள ஆண்டாக்கோட்டூர் பகுதியில் வசிப்பவராகவும் இந்த பகுதியில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கடவு காத்த ஐயனார் கோவில் உள்ளதாகவும் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கிராமத்தை சுற்றி உள்ள சுமார் 6 கிராம மக்கள் சேர்ந்து இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்து மேலும் இந்த கோவில் வருடந்தோறும் மாசி மாதம் ஒரு திருவிழா நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திருவிழாவின் போது அந்த பட்டியலின மக்கள் அந்த கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லாமல் மேலும் கோவில் சுற்றுச்சூழல் வெளியே இருந்து மட்டுமே இந்த பூஜை பொருட்கள் கொடுத்தால் கோவில் பூசாரி பூஜை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தாங்கள் விரும்பும் கடவுளை கும்பிட உரிமை உண்டு இது அரசியல் சட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவித்த அவர் மேலும் அந்த ஆண்டாக்கோட்டம் பகுதியில் அந்த கோவில் சமூக மக்கள் கோவில் திருவிழாவில் நாள் மற்றும் அந்த சாதாரண நாட்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனவே எனவும் அந்த கோவில் வழக்கமாக பூஜைகளும் செய்து வருகின்றனர். இது அந்த திருவிழாவின் போது பட்டியலின மக்களும் கோவிலுள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என அனுமதிக்க வேண்டும் என அந்த வழக்கை கூறியிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவிலில் உள்ள சாமி தரிசனம் செய்வதை யாரும் தடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் பட்டியலின மக்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு தடை உள்ளது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையும் விதிக்கக்கூடாது எனவும் தெரிவித்த நீதிபதி அவ்வாறு உள்ளே வந்து சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறை அணுகி உரிய பாதுகாப்புடன் சாமி தரிசனம் செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சையத்.